திமுக, மதிமுக மற்றும் பன்னீர் ஆதரவாளர்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளியும் திமுக முன்னாள் நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக்கிற்கு சொந்தமான சென்னை கிடங்கில் சோதனை. கூட்டாளி சதாவிடம் நடத்திய விசாரணையை தொடர்ந்து பெருங்குடியில் உள்ள கிடங்கில் என்சிபி அதிகாரிகள் அதிரடி ரைடு. ராகி மாவில் போதைப் பொருட்களை கலந்து ஏற்றுமதி செய்ததாக ஜாஃபர் சாதிக்கின் கூட்டாளி சதா தகவல். என்சிபி அதிகாரிகள் விசாரணையில் அடுத்தடுத்து வெளியாகும் தகவலால் அதிர்ச்சி. சென்னை பெருங்குடியில் உள்ள வீட்டை கிடங்காக மாற்றிய சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளி ஜாஃபர் சாதிக். வீட்டை கிடங்காக மாற்றி ஜாஃபர் சாதிக் போதைப்பொருள் கடத்தியதை என்சிபி அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். ஜாஃபர் சாதிக் கிடங்கில் என்சிபி அதிகாரிகள் சல்லடை போட்டு சோதனை. 3 மணி நேர சோதனைக்கு பிறகு பை நிறைய ஆவணங்களை அள்ளிச் சென்றனர். சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளியும் திமுக முன்னாள் நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக்கின் கூட்டாளி சதாவுக்கு 1 நாள் காவல். என்சிபிக்கு டெல்லி பாட்டியாலா நீதிமன்றம் அனுமதி. ஜாஃபர் சாதிக்குடன் முதல்வர் குடும்பத்தினர் புகைப்படம் எடுத்தது குறித்து விளக்கம் கேட்டதற்கு அவதூறு வழக்கு தொடர்வதா? முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி. ஜாஃபர் சாதிக்குடன் தொடர்பில் இருப்பது குறித்து உதயநிதி ஸ்டாலின் சிஎம் ஒரு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ந்து சொல்லிட்டே வராங்க. எப்படி பாக்குறீங்க? அதுதான் சொல்றேன். ஒரு விளக்கம் மடியில் கிணறுலன்னா தாராளமாக விளக்கம் கொடுத்துருவாங்க. மடியில் கிணறு இருக்கும்போது எப்படி விளக்கம் கொடுக்க முடியும்? அதனால் இந்த விளக்கெண்ணெய்களுக்கு விளக்கம் கொடுக்க முடியல. சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளி ஜாஃபர் சாதிக்குடன் தொடர்பில் இருந்தவர்களை கைது செய்யும் நாள் விரைவில் வரும். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டம். எதுக்கு பதறணும்? ரகுபதியுடைய பேட்டியை பார்த்தா, அமைச்சருடைய பேட்டியை பார்த்தா ஒரு பதற்றத்தினுடைய வெளிப்பாடாக தான் அவர் கத்துறாரு. ஆனால் உண்மை நிலவரம் நீங்கள் அந்த காட்சியை பார்த்துருப்பீங்க. என்சிபியில் அந்த ஜாஃபர் சாதிக்கை என்ன போட்டாங்க? முகமுடி போட்டு கூப்பிட்டு போகிறாங்க, மூஞ்ச மறைச்சிட்டாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து முகமுடி போட்டு மூஞ்ச மறைச்சி கூப்பிட்ற அந்த காட்சிலாம் விரைவில் உங்களுக்கெல்லாம் வரும். சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளி ஜாஃபர் சாதிக்கிற்கும் திமுகவுக்கும் தொடர்பில்லை என முதல்வர் ஸ்டாலின் கூறுவாரா? முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கேள்வி. ஜாஃபர் சாதிக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை, எனவே அவர் படத்தை என்னோட சேர்த்து போட்டது தப்பு, எனக்கு அவருக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கணும். திமுகவுக்கும் அயலரணிக்கும் சம்மந்தம் இல்லை, அவர் எப்படி பொறுப்பு வாங்கினாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கணும். எதுவும் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பகுதி அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகி பாலாஜி கைது நடவடிக்கைக்கு கண்டனம். வழக்கை கண்டு அதிமுகவினர் அஞ்ச மாட்டார்கள் என வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை பேட்டி. 7 ஆண்டுகளுக்கு குறைவான தண்டனை உடையவர்களுக்கு அழைத்து விளக்கம் கேட்கணும். இது உங்கள் பதிவா? நீங்கள் ஏன் இப்படி தான் பதிவு போட்டிருக்கீங்களா? இது உங்களோட தானே விளக்கம் கேட்டிருக்கலாம், விளக்கம் கொடுத்துருப்போம். வழக்கு போடுவதை பற்றி அஞ்சுகிறவர்கள் அதிமுகவினர் அல்ல. இது மாதிரி போட்ட வழக்கில் நான் 2 நாளைக்கு முன்னால் சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். கருத்து சுதந்திரத்தை பறிக்கும் செயலில் விடியா திமுக அரசு ஈடுபட்டு வருவதற்கு கண்டனம். கைது நடவடிக்கை தொடர்பாக கருத்துரிமை பரிப்புரை மேற்கொள்ளப்படும் என தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ராஜ் சத்தியன் உறுதி. எதை பற்றியும் யாருமே பேசிடக்கூடாது. அது போதை மருந்து கடத்தினாலும் சரி, அல்லது யாருடன் தொடர்பில் இருந்தாங்கன்றதுனாலும் சரி, யாரை பற்றியும் யாரும் பேசிவிடக்கூடாது. முக்கியமாக மீடியாக்கள் பேசிவிடக்கூடாது என்பதில் மிக தந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த ஒரு இளைஞரின் கைதானது கண்டிப்பாக பல்வேறு கருத்துக்களை தமிழ்நாடு முழுக்க பரப்பும்.
கடலூர் மாவட்டத்தில் திமுக கரைவேட்டி கட்டிய நபர் கையில் வீச்சரிவாளுடன் அரசு பேருந்தை வழிமறித்து தாக்குதல். வீச்சரிவாளால் அரசு பேருந்து கண்ணாடியை அடித்து நொறுக்கியதால் உயிர் பயத்தில் உறைந்து போன பயணிகள். என்னத்துக்கு சொல்ல உடையா என்னத்துக்கு அரசு பேருந்து ஓட்டுநர் பயணிகளுக்கு உயிர் பயம் காட்டிய திமுக உடன்பிறப்பு. கையில் வீச்சரிவாளுடன் நடுரோட்டில் அராஜகம் செய்வதுதான் திராவிட மாடலா என பொதுமக்கள் கேள்வி. செங்கல்பட்டு பகுதியில் நடைபெற்ற திமுக நிகழ்ச்சியில் வாரிசு அமைச்சர் முன்னிலையில் கட்சி நிர்வாகியை அடிக்க பாய்ந்த திமுக அமைச்சர் தாமோ அன்பரசன். திராவிட மாடல் ஆட்சியில் சொந்த கட்சி நிர்வாகிக்கே இந்த கதி என்றால் சாமானியர்களின் கதி என்னவென்று மக்கள் கேள்வி. திருமங்கலம் அருகே மருது சேனை அமைப்பின் தலைவரை பெட்ரோல் குண்டு வீசியும் துப்பாக்கியால் சுட்டும் கொல்ல முயற்சி. விடியா திமுக ஆட்சியில் கொலை, வெடிகுண்டு கலாச்சாரம் என சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக பொதுமக்கள் விமர்சனம். மருது சேனை நிறுவன தலைவரை கொலை செய்ய முயன்றவர்களை கைது செய்யாத காவல்துறைக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் கடும் போக்குவரத்து பாதிப்பு. திண்டிவனம் அருகே மேல்பேட்டையில் நடைபெற்ற திமுக நிகழ்ச்சிக்கு தாமதமாக வந்த திமுக அமைச்சர் செஞ்சி மஸ்தான். பொதுமக்களை காக்க வைப்பதில் விடியா திமுகவினர் வாடிக்கையாக கொண்டுள்ளதாக குற்றச்சாட்டு. பொன்னேரி நகராட்சியில் கவுன்சிலர்களுக்கு தெரியாமல் திமுக சேர்மன் பணி ஆணை பெற்று மோசடி செய்வதாக குற்றச்சாட்டு. சிறப்பு கூட்டத்தில் போர்க்கொடி தூக்கிய கவுன்சிலர்கள் மீது திமுக பெண் சேர்மன் மைக்கை தூக்கி எறிந்ததால் பரபரப்பு. வடசென்னையில் பறிமுதல் செய்யப்பட்ட 10 டன் போதைப் பொருட்கள் குழி தோண்டி புதைப்பு. போதைப் பொருட்களை எரிக்காமல் பண்டல் பண்டலாக புதைத்தது ஏன் என பொதுமக்கள் கேள்வி. தஞ்சை அருகே வேன் மற்றும் குடோனில் இருந்து 405 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் 2 கைது. விடியா திமுக ஆட்சியில் குட்கா பொருட்களின் புழக்கம் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் வேதனை. சேலம் அருகே காரில் கடத்தி வரப்பட்ட 500 கிலோ புகையிலை பொருட்கள் பறிமுதல். 1 கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் 1 வலைவீச்சு. ஆந்திராவில் இருந்து தமிழகத்திற்கு காரில் கடத்திய 605 கிலோ குட்கா, பான்பராக் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல். விடிய ஆட்சியில் அதிகரிக்கும் போதைப் பொருள் கடத்தலால் கேள்விக்குறியாகும் இளைஞர்களின் எதிர்காலம். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே மக்கள் பயன்படுத்தி வந்த கிணறு மற்றும் மேல்நிலை தொட்டி தனிநபரால் ஆக்கிரமிப்பு. கிணற்றின் அருகே அமர்ந்து கிராம மக்கள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. பெரியகுளம் அருகே குடியிருக்க வீட்டுமனை வழங்காததால் சோத்துப்பாறை அணை பகுதியில் பழங்குடியின மக்கள் சாலை மறியல் போராட்டம். ஒதுக்கப்பட்ட இடத்தை விடிய அரசு வழங்காவிட்டால் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக எச்சரிக்கை.
வாணியம்பாடி ஆலங்காயம் பகுதிகளில் கோயில் மற்றும் டைல்ஸ் கடையில் மர்ம நபர்கள் கைவரிசை. அம்மன் கழுத்தில் இருந்த நகை மற்றும் இருசக்கர வாகனம் திருட முயன்ற இருவர் சிக்கினர். திண்டுக்கல் மாவட்டம் பத்தலக்குண்டு அருகே 1200 கிலோ ரேஷன் அரிசி கடத்தியவர் கைது. விடிய ஆட்சியில் ரேஷன் அரிசி கடத்தல் அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சேலம் ஏற்காட்டில் இரவு நேரத்தில் மரங்களை வெட்டி லாரிகளில் எடுத்துச் செல்லும் மர்ம கும்பல். தடுக்க வேண்டிய வனத்துறையினர் கண்டுகொள்ளாமல் வேடிக்கை பார்ப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சிவகங்கையில் சிதிலம் அடைந்து கிடக்கும் பயணிகள் நிழற்குடையை சீரமைக்காமல் விடிய அரசு அலட்சியம். முதியவர்கள் பெண்கள் அமர இடமில்லாமல் சுட்டெரிக்கும் வெயிலில் காத்திருக்க வேண்டிய அவலம். புதுச்சேரியில் காரில் அழைத்துச் சென்று மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட அரசு பள்ளி தமிழ் ஆசிரியர் சஸ்பெண்ட். சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்யப்பட்டு சில நாட்களிலேயே மற்றொரு சம்பவம் அரங்கேறிய அவலம். சேலம் மாவட்டம் பாலாம்பட்டியில் கோயில் விஷயத்தில் தலையிடும் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துமாறு திமுக நிர்வாகியின் கணவர் பேசிய ஆடியோவால் பரபரப்பு. திமுக ஒன்றிய செயலாளரின் காரை சிறைப்பிடித்து மக்கள் போராட்டம், தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பதற்றம். திருவண்ணாமலை அருகே விடியா அமைச்சரை வரவேற்க அராஜகத்தில் ஈடுபட்ட திமுகவினர். நீதிமன்ற அறிவுறுத்தலை காற்றில் பறக்கவிட்டு சாலையின் இருபுறங்களிலும் திமுக கொடி கம்பங்களை நட்டதால் அச்சத்துடன் பயணித்த வாகன ஓட்டிகள். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் 1,87,00,000 உண்டியல் காணிக்கையாக கிடைத்துள்ளது. 106 கிராம் தங்கம், 12 கிலோ வெள்ளியும் பக்தர்கள் காணிக்கை செலுத்தியுள்ளதாக கோயில் நிர்வாகம் தகவல். தமிழ்நாட்டில் 11 இடங்களில் சதம் அடித்த வெயில். அதிகபட்சமாக ஈரோட்டில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவானதால் மக்கள் அவதி. புதிய தேர்தல் ஆணையாளராக கேரளாவைச் சேர்ந்த ஞானேஷ்குமார், பஞ்சாபை சேர்ந்த சுக்பீர் சிங் சாந்து நியமனம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல். தேர்தல் பத்திரம் தொடர்பான விவரங்களை இணையதளத்தில் பதிவேற்றியது இந்திய தேர்தல் ஆணையம். உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து SBI வங்கி வழங்கிய தேர்தல் பத்திரங்களின் விவரங்கள் வெளியீடு. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக அமைக்கப்பட்ட முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் குழு அறிக்கையை தாக்கல் செய்தது. 18,626 பக்கங்கள் கொண்ட அறிக்கை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. ஒரே நேரத்தில் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தல்களை நடத்துவது சாத்தியமே. முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் குழு அறிக்கை. நாடாளுமன்ற மற்றும் சட்டப்பேரவைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த உயர்மட்ட குழு பரிந்துரை. ஒரே நேரத்தில் தேர்தல்களை நடத்துவது தொடர்பாக சட்டத்தில் திருத்தங்களை செய்யவும் அறிவுறுத்தல். நாடாளுமன்ற மற்றும் சட்டப்பேரவை தேர்தல்கள் முடிந்த 100 நாட்களில் உள்ளாட்சி தேர்தலை நடத்தலாம். முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் குழு பரிந்துரை. வீட்டில் தவறி கீழே விழுந்த மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு நெற்றியில் காயம். மருத்துவர்கள் தையல் போட்டதை அடுத்து மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார்.
663 நாளாக மாற்றமின்றி விற்பனை செய்யப்பட்ட பெட்ரோல் டீசல் விலையில் திடீரென லிட்டருக்கு 2 ரூபாய் குறைப்பு. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் கேஸ் சிலிண்டர், பெட்ரோல், டீசல் விலை குறைக்கப்படுவதாக பொதுமக்கள் விமர்சனம். ஆபாச காட்சிகளை தொடர்ந்து ஒளிபரப்பி வந்ததாக 18 OTT தளங்கள் 19 இணையதளங்களை முடக்கியது மத்திய அரசு. ஆபாச காட்சிகளை ஒளிபரப்பிய 10 செயலிகள் மற்றும் 57 சமூக வலைதள பக்கங்களும் முடக்கம். ஆல் இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீராங்கனை PV சிந்து அதிர்ச்சி தோல்வி. 19க்கு 21, 11க்கு 21 என்ற நேர் செட்களில் தென்கொரிய வீராங்கனையிடம் தோல்வியடைந்தார்.